இன்னொன்று இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25 டேஸ் முன்னாடி என்னோட லீகல் டீம்லேருந்து நான் ஒருத்தவங்களை அனுப்புனேன். அனுப்பும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். April 24 அன்னைக்கு, இன்னைக்கு டேட் என்ன? 29, 25, 26, 27, 28, 29 5 நாள். அதுக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ முன்னாடி மீட் பண்ணாங்க. அப்படியே பார்த்தா ஒரு 10 நாள் அதிகபட்சம், 15 நாளே கூட வச்சுக்கோங்க, அதிகபட்சம் நான் சொல்கிறேன். ஓகே, அந்த 15 நாள் எங்கேருந்து 20 நாள் 25 நாள் வந்துச்சு? சரியா? இதுலேயும் அவங்களோட மேனிப்புலேஷனை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க வந்துட்டு இல்லைங்க இவங்க வந்து எங்கிட்ட பணம் கேட்டாங்க, எங்கிட்ட ஆடியோ ரெக்கார்ட் இருக்குன்னு சொன்னால் ஆடியோ ரெக்கார்ட் எல்லாரும் கேட்போம் அந்த இடத்துல. அதனால பர்சனை அனுப்புனேன்னு மாற்றிட்டாங்க அந்த இடத்துல. அது எவ்வளோ ஸ்மார்ட்டா பர்சன் அனுப்பி கேஷ் கேட்டாங்கன்னு வேற மாற்றிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, என் லீகல் டைம்லேருந்து ஒருத்தவங்க போனாங்க. அவங்க வந்து என்னோட பேர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு க்ளோஷர் கொடுக்கறதுக்கு 2.5 lakhs கேட்டாங்கன்னு. ஏங்க 2.5 lakhs நான் கேட்டல உங்கள் பேர் எடுக்காமல் இருக்க க்ளோஷர் பண்ணுறதுக்கு ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன் எனக்கு நோட்டீஸ் அனுப்பல? அது செலவாகுமே உங்ககிட்ட, எதுக்கு நான் அவ்வளோ இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? ஒருத்தவங்க வந்து நம்ம தவறாக பேசுகிறாங்க, இதை ஸ்டாப் பண்ணால் நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும்? லீகல் பிளாட்ஃபார்மில் போய் தானே ஸ்டாப் பண்ணணும். ஏன் நீங்கள் பண்ணல?